அல்லாஹ் பாவங்களை மறைப்பான். முதலில் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று அடியான் கரமேந்தினால் முதலில் அல் காஃபிர் அவன், அல் கஃபார் அவன், அல் கஃபூர் அவன். சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய தன்மைகளுக்கு, அந்த பாவத்துடைய நிலைமைகளுக்கு ஏற்ப அவன் மன்னிப்பை வழங்குவான். அதனுடைய வெளிப்பாடு அந்த பாவம் மறைக்கப்படும். முதலில் அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை அளக்க முடியுமா? எதையெல்லாம் அல்லாஹ் மறைப்பான், எந்த பாவத்திற்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான், எந்த பாவத்திற்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பை வழங்க மாட்டான் என்று வரையறுத்து சொல்ல முடியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, சூரத்து ஜுமருடைய 53வது வசனம், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய அழைப்பில் சிறந்த அழைப்பு அது குர்ஆனில். ஏன்? அந்த அழைப்பிற்கு சொந்தக்காரர்கள் நாம். அந்த அழைப்பு எம்மை நோக்கி பேசப்படுகிறது. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து வரம்பு மீறிய என் அடியார்களே, தங்களுடைய நஃப்ஸை அநீதத்தில் வீணடித்த என் அடியார்களே, அதிகமான பாவங்களை சுமந்த யா இபாதி என் அடியார்களே. அல்லாஹு அக்பர். அவர்களையும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தில் அடியார்கள் என்றுதான் அழைக்கிறான். தங்களுடைய நஃப்ஸை நஷ்டத்தில் உட்படுத்திய அடியார்கள்